ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பூங்குடியுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியுமே ரொம்பவே பதட்டத்தோட மாயாண்டி கிட்டயுமே போய் சொல்லவும், மாயாண்டி இதை கேட்ட உடனே பூங்குடி எதுக்காக இங்க இவ்வளோ டைம் ஆகியுமே வராம இருக்கா, உடனே இங்க பூங்குடிக்கு கால் பண்ணி கேட்டுப்பாரு தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. மாயாண்டி சொன்னதை கேட்ட உடனே அங்க தேன்மொழியும் பூங்குடிக்கு கால் பண்ணி, அண்ணி எங்க நீ இருக்கீங்க, இங்கே எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புறதுக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உடனே வாங்க நீ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியுமே கேட்க, உடனே அங்கே இருக்கிற பூங்குடியும் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகும், நான் நேராக அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறேன், நீங்கள் நேராக அங்கே மண்டபத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற தேன்மொழி பயங்கர அதிர்ச்சியாகவும், இன்னும் நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அங்கே மண்டபத்தில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க, அங்கே நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா என்ன எல்லாரும் முன்னாடியுமே அப்பா அசிங்கப்பட்டு நிற்பாங்க, அண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேன்மொழியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியுமே ஃபோனை வாங்கி தேன்மொழி கிட்ட பேசுகிறாங்க. ஆத்தா பூங்குடி என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை நம்பி தானே நான் உன்னை இன்ஸ்டியூட்டுக்கு அமுச்சு விட்டேன், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இங்கே உன்னுடைய அத்தை அமுச்சு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சு நீ கண்டிப்பாக 3 மணிக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை வச்சு இந்த வீட்டில் இருந்து உன்னை அமுச்சு விட்டேன், ஆனால் நீ நம்பிக்கையை நீ காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டு இருக்காங்க, அதை என்ன முடிச்சுட்டு தான் வருவேன், நேராக இங்கே நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எதுவுமே நல்லாத பூங்குடி, நீ உடனே கிளம்பி இங்க உடனே வீட்டுக்கு வா பூங்குடி, நீ எங்க இருக்க சொல்லு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகு அவங்க அப்பாவும் சொல்லிட்டோம். உடனே இங்கே பக்கத்தில் இருக்கிற மீனாட்சியும் சரி அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு சைடு தெய்வானியும், அண்ணன் நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, அவள் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அவள் வேற எங்கேயோ உக்காந்துக்கிட்டு நம்மளை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக நம்மளை அசிங்கப்படுத்தணும், இந்த ஒரு ஃபங்க்ஷனை எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு மூஞ்சில கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் அந்த மஞ்சமாலை பூங்குடிக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அதுவும் இல்லாமல் இப்போ ஒன்று பூங்குடியோடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பா, அப்படி இல்லைன்னா எங்கள் மஞ்சமலை வீட்டில் இருப்பா. கண்டிப்பாக நம்ம போய் பார்த்தா நம்மளுக்கு எல்லா உண்மையும் புரிய வரும். கண்டிப்பாக அவள் இன்ஸ்டியூட்டும் போகல, அவள் காலேஜையும் எதுக்குமே போகல, அவள் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் எங்கேயோ தலைமறைவாகிறதுக்காக போயிருக்கா. நீங்கள் அவளை புரிஞ்சுக்காம நீங்கள் அவளை நம்பி இந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்டீங்க, ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானா சொல்லவும், உடனே மாயாண்டியும் தெய்வான என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே எனக்கு ரொம்பவே படபடப்பா இருக்கு, இவ எதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காலும் தெரியல, ஆனா பூங்குடி இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, ஆனா எதுக்காக இப்படி பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அப்பதான் அழகருமே வீட்டுக்கு வராங்க. அழகர் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத பார்த்த உடனே, அப்பா என்னப்பா எல்லாருமே ரொம்பவே கோவமாக இருக்கீங்க, ரொம்பவே படபடப்பாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் சொல்லவும், உடனே இங்கே இருக்கிற மாயாண்டியுமே, அழகர் இங்கே இன்ஸ்டியூட் போன பூங்குடி இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, என்னால் வர முடியாது, நான் நேராக அங்கே மண்டபத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி சொல்லிட்டு இருக்கா. இவளுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் நம்பி மண்டபத்துக்கு வரையும் போக முடியாது, கண்டிப்பாக போனால் அங்கே நம்ம அசிங்கப்பட்டு தான் நிற்கணும், கையோட நம்ம பூங்குடியை கூட்டிகிட்டு போகணும், பூங்குடி இப்போவே இந்த நொடியை இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர்கிட்ட மாயாண்டி சொல்லிடுவோம். உடனே அழகருமே, அப்பா எனக்கு அப்பவே நல்லாவே தெரியும்ப்பா, இவ குருகுருன்னு முழிக்கிற போது, ஏன்னா இங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்துவேன் அவமானப்படுத்துவேன்னு பேசின அவங்க எப்படி இந்த ஒரு கல்யாணத்துக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராம இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராத மாதிரி வராமல் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு யோசிச்சேன். அதே மாதிரி தான் இப்போ இவ இப்படி பண்ணியிருக்கா. இவளை கண்டிப்பாக நான் இது சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அப்போவே நான் உங்ககிட்ட நல்லாவே சொன்னேன், படித்து சொன்னேன், இவளை இந்த வீட்டில் விடாதீங்க, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ இப்போ அப்படியேப்பட்டவ கிடையாது. இப்போ ஏதோ அவங்க அப்பாவை நம்ம கையை வெட்டிட்டோம் அப்படின்றதுனால நம்ம மேலே கோவமாக இருக்கா. மற்றபடி வேற எந்த ஒரு கோவத்துலையுமே அவள் இப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணி
சொன்னீங்க, இப்ப என்னன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான். அதுவும் இல்லாம நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலனாலையும் அவளே மிகப்பெரிய ஒரு தப்ப பண்ணிட்டு நம்ம மேல அந்த பழிய தூக்கி போட்டு நம்மள அசிங்க பண்ணி பண்ணி விட்டுட்டு போயிடுவா. அவளை எப்பவுமே சும்மாவே விடக்கூடாது. அவளை இந்த வீட்டுக்குள்ளேயும் விடக்கூடாதுப்பா. இதுக்கு மேல இந்த ஒரு கல்யாணமும் வேணாம், இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனும் வேணாப்பா, இதை இப்பவே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே அழகர் இதை சொன்ன உடனே இங்க மாயாண்டி பயங்கர கோவத்தோட அழகர் என்னப்பா பேசிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இப்ப நிறுத்தினா கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் வரும். அது அசிங்கம் எனக்கு வேணவே வேணாம். உங்க அப்பா இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னா பூங்கொடி உடனடியா இங்க இருக்கணும். அது இல்லாம பூங்கொடி எங்க இருக்காலோ கையோட கூட்டிட்டு வர பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பென்னி, மாயாண்டி, செம்பிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பூங்குடியை தடுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. உடனே அங்க இருக்கிற பூங்குடியுமே ராசாத்திக்கு கால் பண்ணி, அத்தை நான் இங்க என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ வீட்டில இருந்து வேற ஃபோன் பண்ணிட்டாங்க, எனக்கு இன்ஸ்டிடியூட்ல இங்க ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ பொய் சொல்லி சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடியும் சொல்லிட்டாங்க. உடனே பூங்கொடி இதை தான் நானுமே சொல்லலான்னு வந்தேன், அந்த வீட்டில் இருக்கவங்க யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காத, அவங்க அந்த ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணி நீ இருக்கிற இடத்துக்கே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த மாயாண்டிக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நிறைய தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், அவங்களுடைய ஃபோனை எதுவுமே அட்டன் பண்ணாத. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. அதுவும் இல்லாமல் இப்போ நான் உங்ககிட்ட பேசின உடனே நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுடு. அதுக்கப்புறம் நான் 10 மணிக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் எங்களுடைய வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அசிங்கப்பட்டு நிச்சு கூனி குறுகி அவங்க அந்த ஊர்லேயே வாழ முடியாத அளவுக்கு நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தையுமே சொல்லிடுவோம். உடனே அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலேயுமே நம்ம பேசினா கொஞ்சம் டேஞ்சர் தான், அதனால் நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கள், நான் உடனடியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி கிட்ட பேசிட்டு உடனே அங்கே இருக்கிற பூங்குடியும் சுவிட்ச் ஆஃபும் ஃபோனும் பண்ணிடுறாங்க. உடனே ராசாத்தி இதை கேட்ட உடனே சந்தோஷத்தோட இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கா மஞ்சமலை கிட்ட, அண்ணே அண்ணே நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குண்ணே, எங்கள் பூங்குடியும் உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் உக்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நானுமே அவகிட்ட பேசிட்டேன், எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணாங்களாம், இன்ஸ்டியூட்டில் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதனால் என்னால் சீக்கிரமாக வர முடியாது, நீங்கள் நேராக மண்டபத்துக்கே போயிடுங்க, அங்கே நான் டைரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளித்து ஃபோனுமே கட் பண்ணியிருக்கா. இங்கே பூங்கொடி உங்களுடைய மரியாதையையும் உங்களுடைய அசிங்கத்தையும் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாண்டியுடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுனால அவளுடைய வாழ்க்கையை பணைய வச்சு இப்போ இவ்வளோலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது, ரொம்பவே கௌரவமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பொண்ணு உனக்காக நின்று உனக்கு நல்லது செய்யணும், உன்னுடைய அசிங்கத்தை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்ற பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு நீங்கள் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுவோம். உடனே மஞ்சமலையுமே ராசாத்தி இந்த விஷயத்த நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த விஷயத்த மிகப்பெரிய விஷயமா அங்கே மாயாண்டி நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாலுமே பண்ணலாம். ஏன்னா இங்கே நம்ம அவங்க மேலே பயங்கர கோபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக போனதுலேயே அவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இப்போ கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டுக்கு மாயாண்டியும் அந்த அழகருமே கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தே ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லவும் உடனே ராசாத்தியும் அண்ணன் அவங்க என்னென்ன நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, நாம் சிவனேன்னு வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்மக்கிட்டையுமே பூங்குடியுமே கிடையாது, அப்படி இருந்தால் நம்ம மேலே ஆக்ஷனும் எடுக்கலாம், நம்மளை அசிங்கமாகவும் பேசினா, மற்றபடி நம்மக்கிட்ட பூங்குடி தானே இல்லை, நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே சொல்லிடுறாங்க. உடனே சுடலையும் மச்சான் என்ன இருந்தாலையும் அந்த மாயாண்டியை சாதாரணப்பட்ட ஆளுன்னு மட்டும் நினச்சிடக்கூடாது, அவன் என்னனாலையும் பண்ணுவான், அவனுடைய கௌரவத்துக்கு எதனா குறைச்சல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த இழக்குனாலையும் போவான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அழகரும் அவனை விட மேலேயா இருக்கான், அவன் கண்டிப்பாக அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் அசிங்கப்பட கண்டிப்பாக ஒருபோதும் விட மாட்டான். உங்களுடைய எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையை சொல்லிடுவோம். உடனே இங்கே இருக்கிற மஞ்சமலையும்
சுடலை, இன்னும் பைத்தியக்காரத்தனமாலாம் பேசிக்கிட்டு இருக்காத. என்னுடைய பொண்ணு ரொம்பவே உஷாரு. அதுவும் இல்லாமல் என்னுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டோடைய வீடு அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு எனக்கே தெரியாதுன்னு பார்த்துக்கோயேன். அப்படி இருக்கிற இடத்துல அந்த என்னுடைய பொண்ணு போய் ஒளிஞ்சிருக்கா பூங்கொடி. இப்படி இருக்கிறப்போ எப்படி போய் அங்கே அழகரோ இல்லை மாயாண்டியோ எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டிப்பாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். அங்கே ஊர் ஃபுல்லாக தடிக்கிடுறாங்க. எல்லா இடமும் தடிக்கையும் அங்கே எங்கேயுமே பூங்கொடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் மாயாண்டியும் பயங்கர கோபம். உடனே இன்ஸ்டிடியூட்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அங்கேயும் இங்கே பூங்கொடி இன்னைக்கு வரவே வரலை, இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட்டில் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே அங்கே ரொம்பவே பதட்டத்தோடையும் கோபத்தோடையும் ஊர் ஃபுல்லாக தடுக்கி உடனே அங்கே இருக்கிற அழகருமே மாயாண்டி கிட்ட வந்து, அப்பா நான் அப்பவே சொன்னனா இல்லையா, அவ இப்படி ஒரு குரங்கு வேலையை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு. மஞ்சமலையும் இதுக்கு எதுவுமே மறுப்பு சொல்லாம இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சும் போது நம்மளை அசிங்கப்படுத்தி இங்க எல்லார் முன்னாடியும் நான் நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆசை போல அந்த ஒரு லட்சியத்தோடைய தானே அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். கண்டிப்பா அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கணும். அது அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒவ்வொரு வீட்லையா நம்ம போய் பார்த்தா எல்லாமும் நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. அது மட்டும் இல்லாமல் அவளை கொத்தா நம்ம தூக்கிட்டு நம்ம மனமடிக்க போகலாம். அவள் என்ன சொன்னாலையும் ஏது சொன்னாலையும் நம்ம கேட்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் சம்மதிச்சது அவள் மட்டும்தான். அவள் இந்த விஷயத்தில் சம்மதிச்சுட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கலன்னா கண்டிப்பாக அவன் மேலே பிராது கொடுத்து இங்கே பஞ்சாயத்தை கூட்டி அங்கே ஊர் முன்னாடி இவங்க எல்லாரையுமே நம்ம அசிங்கப்படுத்தணும். அவங்க தான் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்க. ஆனால் நாம் அவங்கள அசிங்கப்படுத்தலாம்ப்பா. கண்டிப்பாக அவள் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பா. எனக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய வீடெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சூனாப்பானாக்கு அவங்களுடைய வீடு நல்லாவே தெரியும். அதனால் சூனாப்பானாவை நம்ம அங்கே ஊர் எல்லையில் வந்து நிற்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லிடுவோம். உடனே மாயாண்டியும் சோனாப்பானாவுக்கு கால் பண்ணி ஊர் எல்லைக்கு வர சொல்கிறாங்க. உடனே சோனாப்பானாவும் சரிங்கப்பா நான் வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு சோனாப்பானா அங்கே இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அங்கே ஊர் எல்லையிலுமே வந்து நின்றுடுறாங்க. உடனே அங்கே ஒவ்வொரு வீட்டாக செக் பண்ணிட்டு வர லாஸ்ட்டாக ஒரு வீடு இருக்குது. அங்கே அவங்க வீட்டுக்கு உள்ளேயுமே போகிறவும் உடனே கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே அங்கே இருக்க பூங்குடிக்கு ரொம்பவே பயமாயிடுது. ஓ ஐயோ பூங்குடி, இங்கே உங்களுடைய மாமாவும் இங்கே அழகருமே வந்துட்டு இருப்பாரோ, ஐயோ உங்கள் அப்பா வந்துட்டு இருப்பாரோ, உங்கள் அப்பா வரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட உள்ள உக்காரவும் கண்டிப்பாக இங்கே அழகரோ அங்கே இருக்கிற மாயாண்டியோ யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்க யாருக்குமே தெரியாதில்லை. அப்படி இருக்கப்போ யார் தெரிஞ்சு வந்திருக்க போகிறாங்க? சொல்லியிருந்தா உங்களுடைய ரிலேஷனில் இல்லை உங்களுடைய சொந்தக்காரத்தில் யாருன்னா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிட்டுறாங்க. உடனே பூங்குடிய ஃப்ரெண்டுமே எங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் யாருமே இங்கே எனக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் யார்கிட்டையுமே பேசக்கூட மாட்டேன். ஸோ நான் யார்கிட்டையுமே பேசினா கூட யாருன்னா வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அழகரும் அங்கே இருக்கிற மாயாண்டியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்களுடைய ஃப்ரெண்டு பயங்கர அதிர்ச்சி. அப்பா நீங்கள் எங்கப்பா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு அங்கே இருக்கிற அழகருடைய பூங்கொடியுடைய ஃப்ரெண்டுமே பேசவும் உடனே அங்கே இருக்கிற மாயாண்டியும் இந்த பாருமா பூங்கொடி எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் இன்ஸ்டிடியூட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவள் லீவு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னான். அவளுடைய ஆசைக்கு நான் குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதே மாதிரி தானே ஒரு மாமாவுடைய கௌரவத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருமக யோசிக்க கூடாதா? ஏன்னா அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்ல உடனே இங்கே பூங்கொடியுடைய ஃப்ரெண்டுமே அது வந்து அவளை நான் மார்னிங் தான்ப்பா பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கலப்பா, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து போய் சொல்ல உடனே அழகனுமே அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய கண்ணை பார்க்குறாங்க. அவங்களுடைய கண்ணில் பயம் தெரியுது. அதுவும் இல்லாமல் அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை உள்ளே தள்ளிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பூங்கொடி அங்கே உக்காந்துக்கிட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சபாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே கை தட்டிக்கிட்டே உள்ளே போகவும்
உடனே நாங்கள்லாம் பதட்டப்பட்டு, நீ எங்கே இருக்கியே, ஏது இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு உன்னை தடுக்கிக்கிட்டு இருந்தா, நீ இங்கே உக்காந்துக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கியா? நீ எதுக்காக அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க? என்னுடைய அப்பாவை அங்கே மண்டபத்து முன்னாடி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதனால தான் முன்னாடியே என்னுடைய அப்பா கிட்ட இந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்காதீங்க, இந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காகப்பா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பா வந்து யாருக்குமே தெரியல. எல்லாருமே நம்ம ஊரில் இருக்கவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எல்லாருக்குமே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் பூங்கொடி, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி வந்து பூங்கொடியை கன்னத்திலே பல்லாருன்னு 4 அற விடவும், உடனே அங்கே சுற்றி இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க. என்ன இருந்தாலையும் நீ இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க கூடாதுமா. நீ ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க. அந்த வீட்டில் இருக்கவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கவங்கள பெருமைப்படுத்தணும்னு நினைக்கணும். நீ இப்படியெல்லாம் ஒரு சீப்பான ஒரு வேலையை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் சரி, அழகரும் சரி, மீனாட்சியும் சரி, யாருமே எந்த ஒரு விதமான அது தப்பாகவும் நினைக்காம உன்னை நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா. ஆனால் நீ எங்களை அசிங்கப்படுத்தணும், உங்கள் அப்பாவுடைய பேச்சை கேட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உன்னை அந்த வீட்டில் எதனா கஷ்டப்படுற மாதிரி வச்சுட்டு இருந்தேன்னா அந்த வீட்டில் நீ உன்னை சந்தோஷமாக தானே விட்டுருந்தேன். அதுவும் மட்டும் இல்லாமல் உன்னை அந்த வீட்டில் ஃப்ரீடமாக தானே விட்டுட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இருக்கிறப்போ நீ என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ எப்படி நினைக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற மாயாண்டி வந்து சொல்லவும், உடனே அங்கே எல்லாருமே சேர்ந்து இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டுமே அது அப்பா அப்பா ஏதோ தெரியாமல் அவள் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டா, அவளை நீங்கள் மன்னிச்சுக்கோங்கப்பா. அவங்க அப்பாவும் அங்கே சுடலையும் 2 பேரும் சேர்ந்து தான் எங்கள் பூங்கொடியை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சுது. அது ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அந்த சுடலையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே காலேஜுக்கு போயிட்டு வரும்போது 2 பேரும் மீட் பண்ணி இங்கே மஞ்சமலையும் சரி மாயாண்டியும் சரி அழகரையும் சரி நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க 2 பேரும் தான் பிளான் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இதை கேட்ட பூங்கொடியும் அவங்க அப்பாவுடைய கௌரவத்தையும் அவங்க அப்பாவுடைய மரியாதையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக ஓகே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களுடைய அப்பாவுடைய கையை வெட்டுனதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கா. அந்த ஒரு கோவத்துலேயுமே பண்ணிகிட்டு இருப்பா. அப்பா நீங்கள் அவளை மன்னிச்சிக்கோங்கப்பா, நீங்கள் உடனடியே கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியுமே அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு, இங்கே பாருடி நீ என்ன சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக அந்த ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்க முடியாது, அவங்கள நான் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கேன். மறுபடியும் அங்கே நான் போய் இவங்கள பண்ணுற சடங்குகளாக உக்காந்துக்கிட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு அங்கெல்லாம் இருக்க முடியாது. எங்கள் அப்பாவை எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் நான் எவ்வளவோ பெருசாக எடுத்துக்காமல் இவங்கள நான் எதுவுமே பண்ணாமல் தான் இப்போ வரைக்குமே இருக்கேன். இதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்கேன். இதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, எங்கள் அப்பாவை எத்தனையோ டைம் இவங்க வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. கல்யாண விஷயத்தில் கூட எங்கள் அப்பாவை இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முன்னாடி எங்கள் அப்பாவை அசிங்கப்பட்டு நிப்பாட்ட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. எங்கள் தாத்தாவை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தாவை பிரிஞ்சு எங்களுடைய பாட்டின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க அப்பா எங்கள் ராசாத்தி சுடல்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருந்தோம். இத்தனை நாளாக அவங்க ஜெயிலிருந்து இப்போ வெளியே வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இப்போ என்னால் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணமான இவங்கள நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற அழகருமே பயங்கர கோவத்துலேயும் அங்கே இருக்கிற பூங்கொடியை அடிக்கவும் வந்துடுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க மாயாண்டியும், அழகரு நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பா, இந்த விஷயத்த நான் பேசிக்கிறேன். ஏன்னா இங்கே பூங்கொடி ஏதோ டிப்ரெஷனில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டத்தில் அந்த ஒரு கோவத்தில் அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக இங்கே மண்டபத்துக்கு அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுவோம். உடனே இங்கே பூங்கொடியும், இதை பாருங்கள், என்னெல்லாம் நீங்கள் கம்பல் பண்ணி இங்கே மண்டபத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க, என்னாலெல்லாம் அங்கே வர முடியாது, என்னை விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லிடவும், உடனே மாயாண்டியும்
பூங்கொடி கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் பூங்கொடி வந்து மண்டபத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அசிங்கப்பட்ட மாதிரி நீங்கள் அசிங்கப்படணும்னு சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இங்கே மாயாண்டி ரொம்பவே கெஞ்சி பார்த்துட்டு கடைசியாக இங்கே பூங்கொடி காலில் விழுந்துடுறாங்க. காலில் விழுந்து, இங்கே பாருமா பூங்கொடி, எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நீங்கள் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்கள் 2 பேரும் ஜாதகமும் ஒத்துவே போகல, அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் அங்கே ஜோசியர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கல்யாணம் தடங்கல் பட்டு நின்றுச்சுன்னா அது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இது தெரியும். மீனாட்சி உயிரோடையே இருக்க மாட்டா. மீனாட்சி இப்போ வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா அது அழகருக்காக மட்டும்தான். இப்போ நீ அழகரை நீ பழி வாங்கணும்னு நினச்சி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னா கூட பரவாயில்ல, இந்த ஒரு கல்யாணத்தை நீ சம்மதிச்சு இங்கே மண்டபத்துக்கு வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நீ கலந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லவும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அழகருமே, அப்பா இவகிட்ட எதுக்கப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இவ காலெல்லாம் விழுந்து உங்களுடைய மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்கப்பா, இவ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எனக்கு வேற ஒரு பொண்ணை பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைனா நீங்கள் நந்தினியவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, இவ என்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு சனியம்பா, இவ என்னை கட்டிக்கலைனா நந்தினியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்போ நந்தினி அவள் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இப்போ என்னவே நினச்சிக்கிட்டு அவள் ஒரே மூலையில் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்படி இருக்கப்போ இவளை எதுக்குப்பா நீங்கள் என்னவே கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இவளை எனக்கு டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு இவளுடைய தாலியை கழட்டி கொடுத்துட்டு இவளை இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கப்பா. இதுக்கு மேலே நம்மளுக்கும் இவளுக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவும் கிடையாது. இவ எனக்கு ஒய்ஃபும் கிடையாது, நான் இவனுக்கு ஹஸ்பண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே ஒரு கோவத்தில் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அழகர் வந்து ரொம்பவே பொறுமையாகவும் இருந்தார். ஏன்னா அவங்க அப்பா வந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் பொறுமையாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா இல்லை அப்படின்னா இங்கே பூங்கொடியை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு பூங்கொடியை கொலை கூட பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ வந்தாலையும் வர விடாமல் தடுத்துக்கிட்டு நின்றுருந்தாங்க. ஆனால் இப்பயுமே தடுக்கணும், ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் யார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மாயாண்டியும் எப்படியோ ஒரு வழியாக அங்கே இருக்கிற பூங்கொடியை சம்மதிச்சு அங்கே மண்டபத்துக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போகிறதும் இல்லாமல் அங்கே ஒரு சைடு இங்கே பூங்கொடி அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மஞ்சமலையுமே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பூங்கொடியுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ராசாத்தி கால் பண்ணுறாங்க. யாருடைய ஃபோனும் அங்கே இருக்கிற பூங்கொடிக்கு ரீச் ஆக மாட்டுது. ஒரு வழியாக இங்கே எப்படியோ சம்மதிக்க வச்சு பூங்கொடியை அந்த கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் அங்கே வளகாப்பு ஃபங்க்ஷனு வச்சு தாலி பிரித்து கோக்கர் ஃபங்க்ஷன் வச்சு எல்லாமே சிறப்பாக முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கவே கூடாது, இந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மஞ்சமலைக்கு ரிட்டர்னு அடியாக அங்கே அவன் மூஞ்சில் கரியை பூசிக்கிட்டு ஊர் முன்னாடி அசிங்கப்படுற அளவுக்கு இங்கே மாயாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சமலையை நினச்சி அங்கே இருக்கிற பூங்கொடியும் மனசை மாறி இங்கே அழகரை கட்டிக்கவும் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணவும் இங்கே வளகாப்புக்கு கலந்துக்கவும் அவங்க சம்மதிச்சு போனது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தாலையும், ஆனால் இங்கே பூங்கொடி வந்து அங்கே இருக்கிற தேன்மொழியுமே கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா தேன்மொழி அந்த வீட்டில் இருக்கிறாங்களே தவிர அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற போது சரி, அங்கே குளிக்க போகிற போது சரி, அங்கே தேன்மொழி வந்து எங்கிட்ட ரொம்பவே பாசமாக அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டே இருப்பாள். அவளை நினச்சாவது நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் கலந்தே ஆகணும், இந்த ஒரு ஃபங்க்ஷனே நம்மளால தான் நடக்குது, அப்படி நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கலைன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்குற விதமாக ஆகிடும். நம்ம இங்கே யாருக்கு கஷ்டம் கொடுத்து வந்தோமோ அவங்களுக்கு அங்கே பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சா அதுவே போதும். ஏன்னா அவங்க பண்ண தப்பை ஊர் முன்னாடி நிரூபித்து அவங்கள அசிங்கப்படுத்தினாதான் நம்மளுக்கு மன திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இது என்னை விட வேறு யாருமே முட்டாளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கவும் இங்கே ஒரு வழியாக இங்கே இருக்கிற பூங்கொடியும் சுவிட்ச் ஆஃப்லேருந்து ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. உடனே அங்கே ஆன் பண்ண உடனே அங்கே இருக்கிற ராசாத்தையுமே கால் பண்ணவும் உடனே பூங்கொடியும் சொல்லுங்கத்த எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கேட்கவும் உடனே ராசாத்தியும், பூங்கொடி நான் உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறது, ஃபோனை எடுக்கவே மாட்டேறியா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப்லேருந்து எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியுமே கேட்ட உடனே அதுக்கப்புறம் ஆமாம் நீ எங்கே இருக்க பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி கேட்குறாங்க. உடனே பூங்கொடியும் அத்தை நாங்கள் இங்கே மஞ்சமலை அந்த மாயாண்டி வீட்டில் தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டேன், என்னை அவங்க ஏதோ கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால என்னால் வர முடியாமல்
வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அதனால் நான் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கினேன் அத்தை. என்னை மன்னிச்சுக்கோங்க. எங்கள் அப்பாவை பழி வாங்கினேன். அவங்கள நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் எனக்கு மனசில் இடம் கொடுக்கல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே என் மனசில் ரொம்பவே கஷ்டமாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நந்தினி வந்து இங்கே அழகரை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையுமே போயிருக்கு இடையில. இங்கே நான் அழகரை பழி வாங்கணும், இந்த வீட்டில் இருக்கிற மாயாண்டியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் அத்தை புரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்பாவை கஷ்டப்படுத்தினேன். இவங்கள வந்து நான் அவங்கள திருத்தணும்னே தவிர அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள மறுபடியும் எங்களுக்கு செஞ்ச தப்பை வந்து உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் அத்தை. அத்தை நீங்கள் என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா விசாரிக்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோனே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே அழகர்கிட்ட சொல்லிடவும், அழகருமே இதை கேட்ட உடனே, பூங்குடி என்ன பூங்குடி இது சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது பூங்குடி. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அப்போவே நினச்சேன், அந்த வீட்டில் போன பிறகு உன்னை மனசை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு. என்ன சொல்லி உன் மனசை மாற்றினாங்க? எதனா பண்ணிட்டாங்களா பூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியுமே பதட்டத்தோட அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட கேட்கவும், உடனே பூங்குடியும், அத்தை எனக்கு யாருமே எந்த ஒரு மைண்ட் வாஷும் பண்ணலை. எனக்கு மனசில் பட்டதை நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.